ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 201 நாட்களுக்கு பின்னர் 20,000க்கும் கீழ் குறைந்தது. மத்திய சுகாதாரத்துறை தகவல். கட்டுப்பாடுகளை மீறி அணு ஆயுதங்களை குவிக்கிறது ஈரான். ஐநா சபையில் இஸ்ரேல் குற்றச்சாட்டு. இருபத்து 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயர்ந்தது பெட்ரோல் விலை. சென்னையில் 19 காசுகள் அதிகரிப்பு. சிறப்பு பண்புகளுடன் கூடிய 35 பயிர் வகைகளை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய உயிரியல் நிறுவன வளாகத்தையும் திறந்து வைக்கிறார். கொரோனா பூஸ்டர் தடுப்பூசியின் செயல்திறனை நிரூபிக்கும் அளவுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை. பூஸ்டர் தடுப்பூசி அவசியம் இல்லாத ஒன்று எனவும் டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் பகிரங்க தகவல். கேரளாவின் இடுக்கி, திருச்சூர் மாவட்டங்களுக்கு இன்று அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட். திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கீழடி அகழாய்வு பணி இனி தொடராது என தொல்லியல் துறை அமைச்சர் தகவல். அடுத்த கட்ட ஆய்வு குறித்த பரிசீலனை இல்லை என்றும் அறிவிப்பு. கூடலூர் பகுதியில் 3 நாட்களாகியும் கூண்டில் சிக்காத ஆட்கொல்லி புலி. மயக்க ஊசி மூலம் பிடிக்கும் முயற்சியில் தமிழக வனத்துறையினருடன் இணைந்து கேரள வனத்துறையினரும் தீவிரம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மீது முட்டை வீசப்பட்டதால் பரபரப்பு. மஞ்சள் ஆடை புரட்சியில் பங்கேற்று 4 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றவர் என தகவல். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 201 நாட்களுக்கு பின்னர் 20,000க்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 18,795 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,97,581 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 179 பேர் தொற்றுக்கு மரணமடைந்திருப்பதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,47,373 உயர்ந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. 2,92,206 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,29,58,2 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்திருப்பதாகவும் நேற்று ஒரே நாளில் 26,030 பேர் தொற்றில் இருந்து மீண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 87,07,08,636 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. ஈரான் கட்டுப்பாடுகளை மீறி அணு ஆயுதங்களை குவித்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பென்னட் ஐநா சபையில் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் முதன்முறையாக உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பென்னட் அணுசக்தியை பயன்படுத்தி ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் ஆதிக்கம் பெற முயல்வதாகவும் அந்நாட்டின் அணு ஆயுத நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச அளவு முயற்சி தேவை எனவும் வலியுறுத்தினார். அணு ஆயுதங்களுக்கான சிவப்பு கோட்டை ஈரான் எப்போதோ கடந்துவிட்டதாகவும் இனிமேலும் அந்நாடு அணு ஆயுதங்களை வாங்க இஸ்ரேல் அனுமதிக்காது என்றும் பென்னட் குறிப்பிட்டார். எவ்வித சோதனைக்கும் உட்பட மறுத்து ஈரான் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் நஃப்தாலி பென்னட் குற்றம் சாட்டினார்.
சென்னையில் பெட்ரோல் விலை 23 நாட்களுக்கு பிறகு இன்று 19 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இதனிடையே தமிழக அரசின் பட்ஜெட் அறிவிப்பை அடுத்து தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் பெட்ரோல் விலை 23 நாட்களுக்கு பிறகு இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 19 காசுகள் அதிகரிக்கப்பட்டு 99 ரூபாய் 15 காசுகளாகவும், டீசல் லிட்டருக்கு 24 காசுகள் உயர்த்தப்பட்டு 94 ரூபாய் 17 காசுகளாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை நிர்ணயம் இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்தது. சிறப்பு பண்புகளுடன் கூடிய 35 பயிர் வகைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பருவநிலை மாற்றம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகிய இரட்டை சவால்களை எதிர்கொள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலால் சிறப்பு பண்புகளை கொண்ட 35 பயிர் வகைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வறட்சியை தாங்கும் கொண்டைக்கடலை வகைகள், விரைவாக விளையும் சோயாபீன், நோய் எதிர்ப்பு அரிசி, செறிவூட்டப்பட்ட கோதுமை வகைகள், முத்துத்திணை, மக்காச்சோளம் மற்றும் கொண்டைக்கடலை, குயினோவா, பக்வீட், விங்கட் பீன் மற்றும் ஃபாஃபா பீன் ஆகியவை இதில் அடங்கும். இந்நிலையில் இந்த 35 பயிர்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் ராய்ப்பூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தேசிய உயிரியல் அழுத்த சகிப்புத்தன்மை நிறுவன வளாகத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறார். கொரோனாவுக்கு எதிராக பூஸ்டர் தடுப்பூசி தேவையில்லை என்றும், குழந்தைகளுக்கான தடுப்பூசியும் தேவையற்றது என்றும் எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா தெரிவித்திருக்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசியின் செயல்திறன் நாளடைவில் குறைந்து விடுவதால் 3வது தவணையாக பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா, பூஸ்டர் தடுப்பூசியின் செயல்திறனை நிரூபிக்கும் அளவுக்கு விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் இல்லை என்றும், எனவே பூஸ்டர் தடுப்பூசி தேவையில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பூஸ்டர் தடுப்பூசியை போட ஆரம்பித்தால் தகுதியுள்ள ஒரு சிலருக்கு முதல் டோஸ் கூட கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கான தடுப்பூசியும் தேவையற்றது என்று கூறிய அவர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த குழந்தைகள், புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் குழந்தைகள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி போடலாம் என்றும் தெரிவித்தார். கேரளாவில் இன்று இடுக்கி, திருச்சூர் மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காலம் முடியும் தருவாயை நெருங்கியுள்ள நிலையில் அந்த மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வரும் 1ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே இன்று இடுக்கி, திருச்சூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும், எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், இதர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்து திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறது. வானிலை மையம் முன்னறிவிப்பை தொடர்ந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்க 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. கொரோனா முதல் அலையின் போது நாடு முழுவதும் கடும் கட்டுப்பாடுகளுடன் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் ஏற்கனவே பாதிப்பில் இருந்த இந்திய பொருளாதாரம் மேலும் சரிவை சந்தித்தது. பின்னர் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நேரம் 2ஆம் அலை தீவிரமடைந்ததால் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் பாதிப்புக்குள்ளானதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்க வருவாய் இழப்பை ஈடுகட்ட நடப்பு நிதியாண்டின் 2ஆம் பாதியில் 5,03,000 கோடி ரூபாயை கடனாக பெறப்போவதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்குவதை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆட்கொல்லி புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் 3வது நாளாக ஈடுபட்டுள்ளனர்.
கேரள வனத்துறையும் இந்த பணியில் இணைந்து செயல்பட்டு வருகிறது. கூடலூரை அடுத்த தேவர் சோலை, தேவன் எஸ்டேட், மேஃபீல்ட் ஆகிய பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளையும் 3 மனிதர்களையும் தாக்கிக் கொன்ற ஆட்கொல்லி புலியை பிடிக்க கண்காணிப்பு கேமராக்களையும் 3 கூண்டுகளையும் வனத்துறையினர் வைத்துள்ளனர். ஆட்கொல்லி புலியை பிடிக்கும் பணியில் மருத்துவ குழுவோடு சேர்ந்து 60க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேரளாவில் இருந்து 15 பேர் கொண்ட குழு புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களோடு 3 வன கால்நடை மருத்துவ குழுவும் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தயார் நிலையில் உள்ளது. நேற்று மாலை இந்த ஆட்கொல்லி புலியானது தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் செல்லும் காட்சி வெளியானதை தொடர்ந்து அந்த பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். எனினும் மழை காரணமாக புலியை பிடிக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வரவேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணி இம்மாத இறுதியில் நிறைவடையும் என்றும் அடுத்த கட்ட ஆய்வை தொடர பரிசீலிக்கவில்லை எனவும் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடி, கொந்தகை, அகரம் ஆகிய இடங்களில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 5ற்கும் மேற்பட்ட உரை கிணறுகள், முதுமக்கள் தாலை, வாள், நாணயம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த 7ஆம் கட்ட அகழாய்வு பணி இம்மாத இறுதியுடன் நிறைவடையும் நிலையில் மீண்டும் அடுத்த கட்ட பணிகளை தொடங்க வாய்ப்பில்லை என்று தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பு தொல்லியல் ஆய்வாளர்கள் இடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகமே உற்று நோக்கும் கீழடி ஆய்வை தொடராமல் பாதியிலேயே நிறுத்தினால் அது தமிழர்களின் நாகரீகத்தை உலகறிய செய்வதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், கீழடி ஆய்வு குறித்து சீனாவில் பாடம் நடத்தப்படும் நிலையில் இந்திய பாடத்திட்டத்தில் கீழடி ஆய்வு பற்றிய பாடம் இடம்பெற வேண்டுமென்றால் அகழாய்வை தொடர வேண்டும் எனவும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழைக்கு மத்தியில் திடீரென ஏற்பட்ட பனி மூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதலே கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் குளிர் வாட்டி வதைக்கிறது. அங்கு மழையும் பெய்து வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எதிரே உள்ள பொருட்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் அதிகளவு இருப்பதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஏற்காட்டில் மழைக்கு மத்தியில் பனிமூட்டமும் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஜெர்மனியில் புதிய கூட்டணி அரசு அமையும் என்று ஜெர்மன் சோசியல் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான ஒலஃப் ஸ்கால்ஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஜெர்மன் அதிபர் தேர்தல் முடிவுகளின்படி ஜெர்மன் சோசியல் ஜனநாயக கட்சிக்கு 25.7% வாக்குகளும், முன்னாள் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலின் பழமை வாய்ந்த கட்சிக்கு 24.1% வாக்குகளும், கிரீன் கட்சிக்கு 14.8% வாக்குகளும், சுதந்திர ஜனநாயக கட்சிக்கு 11.5% வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக வாக்குகளை பெற்றுள்ள சோசியல் ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பணிகளை தொடங்கியிருக்கிறது. கிரீன் மற்றும் சுதந்திர ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கிறிஸ்துமஸுக்குள் கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஜெர்மன் சோசியல் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான ஒலஃப் ஸ்கால்ஸ் தெரிவித்திருக்கிறார். ட்ரக் ஓட்டுநர்கள் தட்டுப்பாட்டால் பிரிட்டனில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பதிலளித்த அவர், ஐரோப்பிய யூனியனில் இருந்து விலகியதால் வரும் பிரச்சினைகளை பிரிட்டன் சமாளிக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். That we will be very fast in getting a result for this government, and it should be before Christmas if possible. On the other hand, you should know Germany always has coalition governments and it was always stable. The free movement of labour is part of the European Union, and we worked very hard to convince the British not to leave the Union. Now they decided different, and I hope that they will manage the problems coming from that, because I think it's constantly an important idea for all of us to make it happen, that there will be good relations between the EU and the UK. But this is a problem to be solved.
பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மீது முட்டை வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிரான்சின் லயோன் பகுதியில் நடைபெற்ற சர்வதேச உணவு மற்றும் உணவக வர்த்தக கண்காட்சியில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து கொண்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் புரட்சி ஓங்குக என முழக்கமிட்டு மேக்ரானின் முகத்தில் முட்டையை வீசினார். இதனைத் தொடர்ந்து பாதுகாவலர்கள் மேக்ரானை அழைத்து சென்றதோடு முட்டை வீசிய இளைஞரை கைது செய்தனர். இந்த இளைஞர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற மஞ்சள் ஆடை புரட்சியில் பங்கேற்று 4 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றவர் என தகவல் வெளியாக இருக்கிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பொதுவெளியில் தாக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் பாரிஸில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியில் கலந்து கொண்டபோது மேக்ரான் மீது முட்டை வீசப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் பொதுமக்களிடையே கைகுலுக்க முயற்சித்தபோது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் அவரை கன்னத்தில் அறைந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் குடிபோதையில் படுத்திருந்த நபரால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற ரயில் துடியலூர் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் நின்று பிறகு புறப்பட்டது. ரயில் புறப்பட்ட சற்று நேரத்தில் திடீரென்று நிறுத்தப்பட்டது. ரயிலில் இருந்து கீழே இறங்கிய பயணிகள் ரயிலின் கீழே பார்த்தபோது 5வது பெட்டியின் அடியில் குடிபோதையில் ஒருவர் படுத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் 10 நிமிடம் போராடி அந்த நபரை அப்புறப்படுத்தினர். இதனால் ரயில் 15 நிமிடம் தாமதமாக மேட்டுப்பாளையத்தை வந்தடைந்தது. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் ஒரு ஆசிரியர் உட்பட 8 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் கணபதிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஒருவருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட வீரபாண்டி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கும், சேவூர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவருக்கும், உடுமலை அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன், புங்கமுத்தூர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவன், மடத்துக்குளம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன், குன்னத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 மாணவிகள் என்று 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறவுள்ள தசரா திருவிழா கொடியேற்ற நிகழ்விலும் சூரசம்ஹார நிகழ்ச்சியிலும் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நாட்டிலேயே மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். வரும் நவம்பர் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த விழா தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ், நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கொடியேற்ற நிகழ்ச்சி மற்றும் நவம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சூரசம்ஹார நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். ஆனால் திருவிழா நாட்களில் திங்கள் முதல் வியாழன் வரை கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். 6ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வு பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரசம்ஹாரம் நடைபெறுவதும் நமக்கு 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதுவும் அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இன்ஃபோர்ஸில் இருக்குது. அது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் எந்தவித வழிபாட்டு தலங்களுக்கும் எந்த மத வழிபாட்டு தலங்களுக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிற ஜிஓக்கு பிரகாரம் நம்ம வெள்ளி, சனி, ஞாயிறு எந்த பக்தர்களுக்கும் அனுமதி கொடுக்கறதில்லை. மற்ற தினங்களில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் சமூக இடைவெளி விட்டு வழக்கம் போல நம்ம சாமி தரிசனம் செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த வாரம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் 6 வாய்க்கால்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
முக்கிய அணையான பேச்சிப்பாறையில் நள்ளிரவு நீர்வரத்து 7000 கனஅடியாக அதிகரித்தது. 480 அடி உயரம் கொண்ட பேச்சிப்பாறை அணையில் 44.30 அடி தண்ணீர் இருந்ததால் உடனடியாக 3500 கனஅடி தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டது. இதனால் குடித்துறை, தாமிரபரணி, கோதையாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திற்பரப்பு கடல் தண்ணீர் போல தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதேபோல பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளிலும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. சேலம் சூரமங்கலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சேலம் சூரமங்கலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிகளுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு ரகசிய புகார் வந்துள்ளது. அதன் பேரில் சேலம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் முருகன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை சோதனையை தொடங்கினர். 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் சார்பதிவாளர் இந்துமதி மற்றும் அலுவலர்களிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் துருவி விசாரணை மேற்கொண்டனர். இன்று அதிகாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத 62,000 ரூபாய் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்தனர். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பஞ்சாப் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. விவசாயிகள் சார்பில் நேற்று பாரத் பந்த் நடைபெற்றதையொட்டி பஞ்சாப் அமைச்சரவையில் அவசர கூட்டமும் நேற்று நடைபெற்றது. இதில் விவசாயிகளின் அனைத்து கோரிக்கைகளையும் ஆதரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானது என்றும் உணவு பாதுகாப்புக்கு எதிரானது என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் திரு சரஜித் சிங் சன்னி தெரிவித்திருக்கிறார். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனாவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாயை மாநில பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா உயிரிழப்பு குறித்து அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பரிந்துரை செய்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அதற்கான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை பிரிவு வெளியிட்டு அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் கொரோனாவால் உயிரிழந்ததாக சான்றளிக்கப்பட்டிருந்தால் அவரது குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து மட்டுமே நிதி வழங்க வேண்டும் என்றும் கொரோனா பரவிய நாளில் இருந்து மறு அறிவிப்பு வரும் வரை உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1 கோடி தடுப்பூசி டோஸ்கள் போடப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 86,98,44,811 உயர்ந்திருக்கிறது. வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் சூழ்நிலையிலும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1 கோடி தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிக்கும் நேரத்தில் தளர்வு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனுவில் தீபாவளி பண்டிகை நவம்பர் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாகவும் தமிழ்நாடு பட்டாசு வெடி உற்பத்தியாளர்கள் சங்கம் சிவகாசியில் உள்ள வெடிப்பொருள் கட்டுப்பாடு இணை இயக்குநரிடம் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பசுமை பட்டாசுகளை தயாரிக்க சங்கத்தை சேர்ந்த ஆலைகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் சிவகாசியை சுற்றியுள்ள 8 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாக இருப்பதாகவும் அப்போது அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சங்கத்தின் கோரிக்கை மனு தொடர்பாக விரைவாக முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும், நாட்டின் பன்முக பழக்க வழக்கங்கள், பண்பாடு, சமய சடங்குகளை கருத்தில் கொண்டு பட்டாசு வெடிக்கும் நேரத்தை குறைந்தபட்சம் 6 மணி நேரமாக உயர்த்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் MR ஷா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.